வலிக்குதுடி. அண்ணா ம் பெங்களூர்ல கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கான். அங்க வந்து ட்ரெஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்குமா. வரும்போது வாங்கிட்டு வரியா? சரி நான் வாங்கிட்டு வரேன். இந்த பாரு யாசு, நான் இந்த 2 வாரம் வீட்டில் இல்லைன்ட்டு எல்லாரும் கூட சண்டை போடாத. அம்மா சொல்கிறத கேட்டு ஒழுங்காக சாப்பிடணும், புரியுதா? எதுக்கு எடுத்தாலும் அழுதுன்னு இருக்காது. எதனா ஒன்றா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு, புரியுதா? அப்போ தான் நான் வாங்கிட்டு வருவேன். சரி ரேஷு, பேக் எடுத்துட்டு வா. இதோ வரேண்ணா, வரேன் இரு. டைம் ஆக்கிக்கிட்டு. அண்ணா ஏய் சரி, உனக்கு என்னடி வேணும் பெங்களூர்லேருந்து? எனக்கு எதுவும் வேணாம், நீ சீக்கிரமா ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடு, ஓகேவா? பாரா. சரி சரி அண்ணா, அதெல்லாம் விடு. இதில் வந்து பேஸ்ட் ப்ரஷ் எல்லாமே வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோ, ஓகேவா? லேப்டாப் வந்து பேக் சைட் ஜிப்பில் வச்சுருக்கேன், ஓகேவா? ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, எதையுமே மிஸ் பண்ணிடாமல் வந்துடு, ஓகே? ஐயோ அண்ணா, சொல்ல மறந்துட்டேன், நீ வந்து ஊருக்கு போகிறல, அங்கே போனதுக்கு சரி சரி ஓகே. உனக்கு பெங்களூர்லேருந்து எதுவுமே வேணாமா? அப்படி இல்லை, நீ வரும்போதே வாங்கிட்டு வந்தால் ஓகே. இதில் மட்டும் நல்லா உஷாராக இருப்பியா? ஏய் போதுண்டி, வெட்டிட்டியா? ம் வேலைக்கு போனியா வந்தியான்னு இரு. தேவையெல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்காத. கண்ட இடத்துல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்காத. கண்டதையும் சாப்பிடாத. வாயை கட்டு. ஆல்ரெடி பெருத்து போய்கிட்டே இருக்க. டெய்லி முதல்ல குளி. டெய்லி ஈவினிங் ஆனா கால் பண்ணு. ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணு. நாயி மிதிச்சிடாத, புரிஞ்சுதா? மாமா சரிம்மா, கேப் வந்துச்சு, கிளம்புறேன். விடு, கேப் வந்துச்சு. அம்மா கரண்ட் பில் ரீடிங் வந்துருச்சு, நான் ஆன்லைனில் பார்த்து பே பண்ணிடுறேன். நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, ஓகே? சரி, பார்த்து போயிட்டு வா. இந்தா எதுக்கு இதெல்லாம்? வச்சுக்கோ. சரியா யாசு, சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல, ஒழுங்காக நடந்துக்கணும். எங்க அவ? ரேஷு, ஏய் நீ ஏன் அழுவுறீங்க? வா, இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? கண்ணத்தோட நீ ஊருக்கு போகிறது. ஏய் இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருப்ப? நான் தான் 2 வாரத்தில் வந்துடுவேன்ல. அழக்கூடாது. நான் அவளை விட உனக்கு ட்ரெஸ் அதிகமாக வாங்கிட்டு வரேன். போடா. சரி 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 அம்மா, போயிட்டு வரேன். ஏய் பார்த்துக்கோ. பாய் பாய் பாய், பார்த்துக்கோங்க, பாய். சந்துமா, நம்மி ரேஷ்மிக்கு சேலரி வந்து 10 நாளா இருக்கும். வீட்ல ஏற்கனவே இந்த மாசம் நிறைய செலவு இருக்குன்னு சொல்லியிருந்தால. மா இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசாதம்மா. என்ன செலவு சொல்ல, நான் அரேஞ்ச் பண்றேன். அது இல்லடா, உன் முன்னாடி வச்சு கேட்டாதான் அவ சொல்லுவா. அதுக்கு தான் கேக்குறேன். அதெல்லாம் வேணாம், அமைதியா இரு நான் கேக்குறேன். மா. ரேஷ்மி, இந்த மாசம் சேலரி வந்திருக்குமே, வீட்ல செலவு இருக்குன்னு சொல்லியிருந்தேனே, இன்னும் நீ எதுவுமே தரவே இல்ல. இந்த மாதம் கொஞ்சம் பர்சனல் செலவு இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்ககிட்ட இந்த மாசம் செலவு இருக்குன்னு சொல்லியிருந்தேனே, கேட்காதீங்கன்னா எப்படி? அம்மா நான் தான் சொல்கிறேன்ல, புரிஞ்சுக்கோங்க. இத்தனை மாதம் நான் கரெக்டாக தானே கொடுத்துட்டு இருந்தேன். இந்த ஒரு மாதம் எனக்குன்னு பர்சனல் செலவு பண்ணிக்கூடாதா? இப்படி பேசினா எப்படி ரேஷ்மி? அம்மா நான் வேலை பார்க்குறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன். நீங்கள் இனிமேட்டு அதை பற்றி கேட்காதீங்க, அவ்வளோதான். போ உள்ள போ. ஏய் ஏய் நில்றி. ஏய் நில்றி. என்ன பேச்சு பேசுற அவ? யார்கிட்ட என்ன பேசணும் தெரியாதே. மா, அடையார் வரைக்கும் போயிட்டு வரேன். காலன் சாப்பிடவே இல்ல. திமிரு பிடிச்சிருவா. அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. சாப்பிடலையா? சாப்பிடவே இல்ல. உன் தங்கச்சியாச்சே, எப்படி சாப்பிடுவா? ஏய் நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ரேஷு எந்திரி, சாப்பிடுவா. எந்திரி. இந்தா, எனக்கு ஒன்றும் வேணாம். கோவத்தை சாப்பாடு மேலே காட்டக்கூடாதுல்ல. இந்த சாப்பிடு. ஏன் காலிலேருந்து சாப்பிடல? அவ்வளோ என்ன கோவம்? அம்மா அப்படி பேசியிருக்கூடாதுல்ல, அதான் உன்னை அடித்தேன். தப்புல நீ பேசுனது. நீ அடிச்சது எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? நீ அழாத, எனக்கும் அழ வருது. நான் உனக்காக தான் தெரியுமா அந்த காசை மார்டேஜ் லோன் கட்டினேன். நீ மாசம் மாசம் லோன் கட்டக்கூடாதுன்னு. பாரு
அழுகுறா சொல்லிட்டு அண்ணன் கண்ணை தொடச்சு விடுறாராம். சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? உங்க அண்ணன் சின்ன வயசுல ஏதோ சேட்டை பண்ணான், அதனால அடிச்சிட்டேன். ரொம்ப நேரம் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். நமக்கு ஒரு வயசு இருக்கும், பேசவும் தெரியாது நடக்கவும் தெரியாது. முட்டி போட்டுட்டே போயிட்டு அண்ணன் அழுகுறான்னு சொல்லிட்டு அவன் கண்ணை தொடச்சு விட்டுட்டு இருந்தான்.